இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி ஒரு வேலையை செய்யும் போது உள்ளுக்குள்ள உறுத்தல உனக்கு. ஜனமா வீட்டுல இருந்துகிட்டு அவங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணலாமா? வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. எனக்கே அட்வைஸ் பண்றியா? வாய பொத்திக்கிட்டு இருக்கணும். என்ன பிரச்சனை இங்க? பாரு தமிழ், எங்க அப்பா தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. என்ன பண்ணாரு? செஃப்ங்க எல்லாரையும் போக வச்சுட்டு சமையல பண்ண விடாம தடுத்தது எல்லாமே எங்க அப்பா பண்ண வேலைதான். இப்படி கூடவே இருந்து குழி பறிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? ஜனமா உங்களுக்கு என்ன குறை வச்சாங்க? வசதியா வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கை, பசங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம், உங்களை சொந்த குடும்பம் மாதிரி தானே பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறுத்து. யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன வேணாலும் செய்வேன். அதை கேட்க நீ யாரு? என்னமோ உன் கம்பெனில வந்து கோளாறு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, இது என் கம்பெனி தான். என்னடி சொன்ன? என்ன மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு வயசு தமிழுக்கு டீ போட்டு பேசுறீங்க, அடிக்க கை ஓங்குறீங்க. பின்ன என்ன மாப்ள, என்ன போய் அவ மரியாதை இல்லாம பேசுறா? மாமா, அவ இவன் சொல்லாதீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியாது. நீங்க இப்படி நடந்துக்கிட்டாலும் தமிழ் உங்களை ஒரு வார்த்தை கூட மரியாதை இல்லாம பேசல. நீங்க செஞ்ச தப்ப தப்புன்னு சுட்டி காட்டினா அவ்வளவுதான். தமிழ், நீ உள்ள போ. போ தமிழ். மாமா, இனி நீங்க தமிழை பத்தி யோசிக்காதீங்க. தமிழை அழிக்கிறேன்னு சொந்த குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கீங்க. இனி திருத்திக்கோங்க, இல்லனா நான் திருத்த வேண்டியது இருக்கும். ராஸ்கல், எல்லாம் உன்னால வந்ததுடா. அதான் அடிக்கிறார் பாருங்க. போடோ. எனக்குன்னு வந்து பிறந்திருக்குது பாரு. இங்க பாரு, எனக்கு உன் கேரக்டர்ல ரொம்ப ஜம்பு தெரியுது. நீ அவளை லவ் பண்ண மாதிரி நடிச்சு உண்மையாவே லவ் பண்ற கேரக்டரா மாறிட்டியோன்னு தோணுது. நான் அப்படிலாம் இல்லடா. நீ நல்லா சமாளிக்கிற மச்சான், ஆனா அது நல்லா தெரியுது. நல்லா யோசிச்சுக்க. யோசிச்சு முடிவு பண்ணு. நிஜமாவே ஜோடி ஆகிற போற. யோசி. சேச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா கேடி சொல்ற மாதிரி நான் ஏன் இப்பெல்லாம் பண்றேன்? என்ன அறியாமலே நான் தமிழ் மேல அக்கறை எடுத்துக்கிறேனோ? தமிழே, என்ன ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு தமிழே? என்ன பிரச்சனை? மினிஸ்டர் ஃபங்க்ஷன்ல நாளைக்கு சமைக்க இருந்த ஷெஃப்ஸ் எல்லாரும் சொல்லிக்காமலே ஓடிட்டாங்க. தமிழ், நான் ஜானுவை தலைக்குனி விட மாட்டேன். மா, என்னமா ஆச்சு? எனக்கு என் அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு தமிழ். ஒரே வீட்டுல தான் இருக்கேன் தமிழ், ஆனா இப்ப வரைக்கும் என் அண்ணனை பார்க்க முடியலையே. மா, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடுமா? நீ பார்க்கலாமா அவரை? சின்ன வயசுல எங்க அம்மா என்னை என் அண்ணன் கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் ஓட்டமோ நடையுமா வந்து என்ன பார்த்துட்டு போவாங்க. இப்ப என்ன, நீ மாமாவை பார்க்கணும், அவ்வளவுதானே? இரு, வர. அழாத. நீ எங்க போற? வெயிட் பண்ணு.
ஆமாய்யா, எல்லாமே நான் சொல்ற மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆ, ஆ. யோ, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். இந்த தமிழ் இன்னும் என்னென்ன பிரச்சனையை இழுத்து வைக்க போறான்னு தெரியலையே. இந்த பிரகாஷ் மட்டும் சரியாயிட்டான்னா மொத்த கதையும் மாறிடுமே. இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இதோ வரேன். மாப்ள, ஒரு நிமிஷம் என் கூட வெளியே வா. ஏன் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும் மாமா? எனக்கு வேலை இருக்கு. அட வா மாப்ள, நான் மனசு விட்டு பேசி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். வா வா மாப்ள. மாமா. அட வா மாப்ள. எங்க மாமா? பழைய மாதிரி நாமெல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு. அம்மா, யாராவது வந்துட போறாங்க, நீ போமா. நாம நினைச்சது நடந்துருச்சு. மாப்ள, மாப்ள, சிபி. என்னாச்சு மாப்ள? சிபி, சிபி சார், மாப்ள. என்னாச்சு சார்? சிபி சார், சிபி, சிபி, உனக்கு ஒண்ணும் இல்ல சிபி. ஒண்ணும் இல்ல சிபி. சிபி, சிபி ஒண்ணும் இல்ல. காம் டவுன், காம் டவுன் சிபி, காம் டவுன். சிபி, ஒண்ணும் இல்ல சிபி, ஒண்ணும் இல்ல. ரிலாக்ஸ். சிபி சார், என்னாச்சு சார்? மாப்ள, மாப்ள. சிபி, 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 தமிழ் ஒரு வார்த்தை சொன்னா நீ செய்யாத தப்புக்கு ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு கேக்குறா.